Welcome students, 7th standard Maths, first unit, 1.5 Division of Integers, exercise 1.4. Exercise 1.4, find the values of the following. First question, minus 75 divide 5. Minus 75 5 ஆல் டிவைட் பண்ணணும். ஆல்ரெடி டிவிஷன்ஸ்லாம் சின்ன கிளாஸில் படிச்சிருக்கோம். 75 5 ஆல் டிவைட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 7 எடுத்துக்கிறோம். 7ல் 5 எத்தனை டைம்ஸ் இருக்குது அப்படின்னா 1 டைம் இருக்குது. 5 1 is 5. நெக்ஸ்ட் சப்ராக்ட் பண்ணுறோம். 7லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணால் 2. நெக்ஸ்ட்டு 75ல் 5 டவுன் பண்ணுறோம். 25 ஆகும். 25ல் 5 எத்தனை டைம்ஸ் இருக்குது அப்படின்னா 5 டைம்ஸ் இருக்குது. 5 5s are 25. சப்ராக்ட் பண்ணோம்னா 0. குவேஷன் ரிமைண்டர் minus 75 divide 5 equal to minus 15. இங்கே எப்படி minus 15 வருது அப்படின்னா ஒரு நெகட்டிவ் இன்டீஜரை ஒரு பாசிட்டிவ் இன்டீஜரால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது ஒரு நெகட்டிவ் இன்டீஜர். அதாவது சேம் சைனாக இருந்தால் ஆன்சர் பாசிட்டிவாகவும் ஆப்போசிட் சைனாக இருந்தால் நெகட்டிவாகவும் வரும் பார்த்தோம் இல்லையா. சேம் அந்த கான்செப்ட் தான் இங்கே யூஸ் ஆகிருக்கு. 75 நெகட்டிவ் சைன், 5 பாசிட்டிவ் சைன், சைன் சேமாக இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஆன்சர் நெகட்டிவ். செகண்ட் கொஸ்டின், minus 100 divide minus 20. 100 20ஆல் டிவைட் பண்ணுறோம். 100ல் 20 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 5 டைம்ஸ். 25s are 100. சப்ராக்ட் பண்ணால் 0. குவேஷன் ரிமைண்டர் minus 100 divide minus 20. சைன் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே நெகட்டிவ் சைனாக இருக்குது. அதாவது சேம் சைன், இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ், சேம் சைனாக இருக்கும்போது ஆன்சர் பாசிட்டிவ் ஆன்சர். Fourth question, the product of two integers is minus 135. If one of number is minus 15, find the other integer. என்ன சொல்லியிருக்காங்க? ப்ராடக்ட் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன். டூ இன்டீஜர்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குது? minus 135 கிடைக்குது. இஃப் ஒன் நம்பர் இஸ் minus 15, அதில் ஒரு நம்பர் என்ன சொல்லியிருக்காங்க? minus 15. find the other integer. இன்னொரு நம்பர் என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. சொல்யூஷன், the product of two integers equal to, statement ரைட் பண்ணுறோம். the product of two integers equal to, two integers-ஐ மல்டிப்ளை பண்ணும்போது minus 135 கிடைக்குது. one number equal to minus 15, other number தெரியாது, other integer equal to question mark xன்ற வேரியபிளால் எடுத்துக்கலாம். என்ன சொன்னாங்க? டூ நம்பர்ஸை ப்ராடக்ட் பண்ணும்போது ஒன் நம்பர் மல்டிப்ளை அதர் இன்டீஜர் ஈக்குவல் டு minus 135. ஒன் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, minus 15 மல்டிப்ளை அதர் இன்டீஜர் தெரியாது, என்னென்னு எடுத்துக்கிட்டோம்? எக்ஸுன்ற வேரியபிளால் மென்ஷன் பண்ணோம். minus 15 மல்டிப்ளை எக்ஸ் ஈக்குவல் டு 135. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? அதர் இன்டீஜர் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ அதர் இன்டீஜரை மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுட்டு இது என்னெல்லாம் ரைட் சைடு லெஃப்ட் சைடு இருக்கோ அது எல்லாத்தையும் ரைட் சைடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். minus 15, 15ம் எக்ஸும் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்குது. மல்டிப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்குது. ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடு எடுத்துகிட்டு போகும்போது மல்டிப்ளையில் உள்ளது என்னவாகும்? டிவைட் ஆகும். ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ப்ளஸ்ஸாக இருந்தால் ரைட் சைடு போகும்போது மைனஸ் ஆகும், மைனஸாக இருந்தால் ப்ளஸ் ஆகும். மல்டிப்ளிகேஷனில் இருந்தது அப்படின்னா டிவிஷன்லேயும் போகும். எக்ஸ் ஈக்குவல் டு minus 135 டிவைட் minus 15. மைனஸ் மைனஸ் கேன்சல். 135 15ஆல் டிவைட் பண்ணுறோம். 15ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 9 டைம்ஸ் இருக்குது. எக்ஸ் ஈக்குவல் டு 9, அதர் இன்டீஜர் ஈக்குவல் டு 9. அதாவது 9ஐயும் 15ஐயும் மல்டிப்ளை பண்ணதால் minus 135 கிடச்சிருக்கு. நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். 15ஐயும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 135 வந்தது அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்ட். அதர் இன்டீஜர் ஈக்குவல் டு 9. Fifth question, in 8 hours duration with uniform decrease in temperature, the temperature dropped 24 degree. How many degrees did the temperature drop each hour? என்ன சொல்லியிருக்காங்க? 8 ஹவர்ஸ்க்கான டெம்பரேச்சர் சொல்லியிருக்காங்க. 8 ஹவர்ஸில் எவ்வளோ டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா 24 டிகிரி டிக்ரீஸ் ஆகிருக்கு. வித் யூனிஃபார்ம் மீன்ஸ் ஒரே மாதிரி. அப்படி டிக்ரீஸ் ஆகும்போது ஹவு மெனி டிகிரிஸ் டிட் த டெம்பரேச்சர் ட்ராப் ஈச் ஹவர்? 8 ஹவர்ஸ்க்கு 24 டிகிரி டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா ஈச் ஹவர் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சொல்யூஷன், ஸ்டேட்மெண்ட் ரைட் பண்ணுறோம். த டெம்பரேச்சர் டிக்ரீஸ் இன் 8 ஹவர்ஸ். 8 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ டிக்ரீஸ் ஆனது? 24 டிகிரி.
8 ஹவர்ஸ் கொடுத்துட்டாங்க. 8 ஹவர்ஸ்லேருந்து 1 ஹவர் கேட்குறாங்க. 1 ஹவர் கேட்குறதால 24 8ஆல் டிவைட் பண்ணுறோம். த டெம்பரேச்சர் டிக்ரீஸ் இன் 1 hour ஈக்குவல் டு 24 டிகிரி டிவைடட் பை 8. 24 8ஆல் டிவைட் பண்ணுறோம். எத்தனை டைம்ஸ் இருக்குது? 3 டைம்ஸ் இருக்குது. ஈக்குவல் டு 3 டிகிரி. த டெம்பரேச்சர் டிக்ரீஸ் இன் 1 hour ஈக்குவல் டு 3 டிகிரி. 1 ஹவருக்கு 3 டிகிரி டிக்ரீஸ் ஆகுது. 2 ஹவர்ஸ்க்கு 6 டிகிரி டிக்ரீஸ் ஆகும். 3 ஹவர்ஸ்க்கு 9 டிகிரி டிக்ரீஸ் ஆகும். அதே போல் 8 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா 24 டிகிரி டிக்ரீஸ் ஆகிருக்கு. இதுவே 1 ஹவருக்கான டெம்பரேச்சர் கொடுத்துட்டு 8 ஹவர்ஸ்க்கான டெம்பரேச்சர் கேட்டாங்க அப்படின்னா மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். இங்கே 8 ஹவர்ஸ்க்கான டெம்பரேச்சர் கொடுத்துட்டு 1 ஹவருக்கானது கேட்டிருக்காங்க. ஸோ டிவைட் பண்ணியிருக்கோம். 6th question. An elevator descends into the mine shaft at the rate of 5 meters per minute. If the descent starts from 15 meters above the ground level, how long will it take to reach minus 250 meters? ஒரு எலவேட்டர் ஒன்று இருக்குது. அந்த எலவேட்டர் சுரங்கம் தோட்டம் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி பண்ணும்போது ரேட் ஆஃப் 5 மீட்டர் பர் மினிட். 1 மினிட்க்கு எவ்வளோ பண்ணுது அப்படின்னா 5 மீட்டர். இது மாதிரி பண்ணும்போது மைனஸ் 250 மீட்டர் ரீச் ஆகணும். அப்போ அதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த எலவேட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 15 மீட்டர் அபவ் த கிரவுண்ட். கிரவுண்டுக்கு மேலே 15 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அந்த 15 மீட்டர்லேருந்து மைனஸ் 250 மீட்டர் ரீச் ஆக எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னா 5 மீட்டர் ஸ்பீடில் போகுது. சொல்யூஷன்: ஸ்பீட் ஈக்குவல் டு 5 மீட்டர் பர் மினிட். ரேட் அப்படின்னா ஸ்பீட்னு எடுத்துக்கலாமா? ஸ்பீட் ஈக்குவல் டு 5 மீட்டர் பர் மினிட். 1 மினிட்க்கு 5 மீட்டர் ஸ்பீடில் போகுது. 15 மீட்டர் அபவ் கிரவுண்ட் லெவல் டு ரீச் மைனஸ் 250 மீட்டர். அப்படி இருக்கும்போது எங்கே இருக்குது? கிரவுண்ட் லெவல்லேருந்து 15 மீட்டர் அபவ் த 15 மீட்டர். அப்போ 250 மீட்டர் ரீச் ஆக எவ்வளோ டைம் ஆகும்னு கேட்குறாங்க. இப்போ கிரவுண்ட் லெவல் என்னன்னு சொல்லுவோம்? 0ன்னு சொல்லுவோம். 0க்கு மேலே 15 மீட்டர் இருக்குது. இந்த 15 மீட்டர்லேருந்து 250 ரீச் ஆகணும். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? இந்த டிஸ்டன்ஸை ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். டோட்டல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு எங்கே ரீச் ஆகணும்? 250 ப்ளஸ் 15 அப்படிங்கிறது எங்கே இருக்குது? அந்த எலவேட்டர் இருக்கிற பிளேஸ் 15 மீட்டரில் இருக்குது. 250 ப்ளஸ் 15 ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 265 மீட்டர். அப்போது அந்த எலவேட்டர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போக வேண்டியிருக்கு? 265 மீட்டர். 265 மீட்டர் ரீச் ஆகணும் அப்படின்னா எவ்வளோ டைம் ஆகுன்னு கேட்டிருக்காங்க. டைம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸை ஸ்பீடால் டிவைட் பண்ணணும். டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது? 265. ஸ்பீட் எவ்வளோ? 5. டைம் ஈக்குவல் டு 265 5ஆல் டிவைட் பண்ணுறோம். 5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 53 மினிட்ஸில் இருக்குது. நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து எப்படி இருக்குது? மினிட்ஸில் தான் இருக்குது. அப்போ டைம் எவ்வளோ? மினிட்ஸ்லேயே வச்சுக்கலாம். டைம் ஈக்குவல் டு 53 மினிட்ஸ். டோட்டலாக டிஸ்டன்ஸ் 265 மீட்டர். இந்த 265 மீட்டர் ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது? 53 மினிட்ஸ். 9th question. How many minus 4s are there in minus 20? minus 20ல் minus 4 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ minus 20யை 4ஆல் டிவைட் பண்ணுறோம். 20யை 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா எத்தனை டைம்ஸ் இருக்குது? 5 டைம்ஸ் இருக்குது. அப்போது minus 20ல் minus 4 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 5 டைம்ஸ் இருக்குது. There are 5 of minus 4 in minus 20. minus 20ல் minus 4 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 5 டைம்ஸ் இருக்குது. டிவிஷனில் சேம் சைனாக இருந்தால் நம்ம கிடைக்கிற ஆன்சர் என்னவாக இருக்கும்? பாசிட்டிவ் ஆன்சராக இருக்கும். 5. 10th question. minus 400 divided into 10 equal parts gives. 400 10 ஈக்குவல் பார்ட்டாக டிவைட் பண்ணணும். 400 எத்தனை பார்ட்டாக ஈக்குவல் பண்ணலாம் அப்படின்னா 10ஆல் டிவைட் பண்ணுறோம். 40 ஈக்குவல் பார்ட்டாக டிவைட் பண்ணலாம். minus 400 divide 10 equal to minus 40. ஒரு நம்பர் நெகட்டிவாகவும் ஒரு நம்பர் பாசிட்டிவாகவும் இருந்தால் ஆன்சர் நெகட்டிவில் இருக்கும். 400 minus 40 ஈக்குவல் பார்ட்டாக டிவைட் பண்ணலாம். எக்ஸசைஸ் 1.4ல் 7th கொஸ்டின் இருக்குப்பா. 7th கொஸ்டின் 5th கொஸ்டின் எப்படி ஒர்க் அவுட் பண்ணமோ சேம் அதே தான்.
ஸோ 7th கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 1.4 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபில்லப் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்குது, அப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது. ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.